அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு வாங்குவேன். அதே மாதிரி மாசம் மாசம் அந்த 1ஆம் தேதி வாங்கணும், 2ஆம் தேதி வாங்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வச்சுக்க மாட்டேன். எனக்கு என்னைக்கு தீருதோ அது வந்து 30ஆம் தேதியா இருந்தாலும் அன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவேன். 25ஆம் தேதியா இருந்தாலும் அன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். வீட்ல வந்து குறையவே கூடாது அப்படின்னு சொல்ற பொருட்கள் வந்து எப்பயுமே அது வந்து ஃபில்லா வச்சிருப்பேன் வீட்ல. மஞ்சள், அதுக்கடுத்து வந்து உப்பு, கல் உப்பு, இந்த மாதிரி புளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தா வீட்ல குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அதெல்லாம் வந்து எப்பயுமே ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்துப்பேன். அது போக மிச்ச திங்ஸ் வந்து மாசம் மாசம் என்ன தேவை அப்படின்றத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டு வாங்குவேன். இப்ப என்னென்ன இருக்கு, என்ன வாங்கியிருக்கேன்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து துவரம் பருப்பு வந்து பார்த்துடலாம். துவரம் பருப்பு வந்து 3 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது 1 கேஜியில் வந்து 3 கிலோ வாங்கியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து தேவைப்படும். ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். இது வந்து ஒரு மாதம் தான் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஜாஸ்தியாகவே